மேடை தயாரா இருக்கு, விளக்குகள் தயாரா இருக்கு. திடீர்னு மேடைக்கு நடுவுல ராகுல் காந்தி தோன்றி வாக்கு திருட்டு அப்படின்ற ஒண்ண சொல்லி அதுக்கு எதிரா தான் போராட போறதா சொல்லியிருக்காரு. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ராகுல் காந்தி பேசுனதுல எந்த ஆதாரமும் இல்ல, நம்பகத்தன்மையும் இல்ல. இது ஒரு அரசியல் நாடகம். Doesn't matter how senior you are, how junior you are. One day the opposition is going to come to power. And then you see what we do to you. இந்தியால தேர்தல் ஆணையம் பல மாதங்களா பழுதடைஞ்சு கிடக்கிறதா ராகுல் காந்தி சொல்றாரு. அதே போல போலி வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்கிறதாகவும் அந்த பிரச்சனை நிறைய இருக்கிறதாகவும் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையம் பாரபட்சமா செயல்படுறதாகவும் ஜனநாயகம் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறதாகவும் ஒரு பிம்பத்தை ராகுல் காந்தி உருவாக்கி இருக்காரு. ஆனா இதுல உண்மை வெளிச்சத்துக்கு வரும்போதுதான் இந்த நாடகமும் முடிவுக்கு வந்திருக்கு. மகாராஷ்டிரால 4.4% வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்கிறதா ராகுல் காந்தி இந்த மேடையில பேசும்போது ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. ஆனா உண்மை சரிபார்ப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மகாராஷ்டிரால வாக்காளர்களுடைய அந்த எண்ணிக்கை அதிகரிச்சது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. 2004ல 4.7% வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்கிறதாகவும் 2009ல 4.1% அதிகரிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இத பூத் கமிட்டி முகவர்களே வாக்கு எண்ணிக்கை அப்போ ஒப்புக்கொண்டிருக்காங்க. இது மோசடி அப்படின்னா ஏன் ராகுல் காந்தி பத்திரிகையாளர்கள் சந்திப்போட நிறுத்திக்கணும், ஏன் வழக்கு தொடரல? கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா பெங்களூருடைய மகாதேவபுரால கள்ள ஓட்டு பிரச்சனை இருக்கிறதா ராகுல் காந்தி குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா மிகப்பெரிய முறைகேடு வாக்காளர்கள் பட்டியலில் ஏற்பட்டிருக்கு. அத ராகுல் காந்தி எங்கேயுமே குறிப்பிடல. இந்த மாதிரியான முறைகேடுகள், கள்ள ஓட்டு அதிகப்படியா எங்க நடந்திருக்கு அப்படின்னா பாஜக வென்ற தொகுதிகள்ல கிடையாது, காங்கிரசினுடைய கோட்டையா சொல்லப்படக்கூடிய சிவாஜி நகர் மற்றும் சாம்ராஜ்பேட்டை தான். இதே மாதிரி தான் மகாராஷ்டிராலையும் நடந்திருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் மாலேகன் சென்ட்ரல் தொகுதியில 90% சிறுபான்மையர் தான் இருக்காங்க. ஆனா இங்க வாக்குப்பதிவு பாத்தீங்கன்னா 43.5% அதிகரிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க வாக்காளர்களுடைய முகவரிகளே மாற்றப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு முகவரிகளே இல்ல அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் ஒரு தொகுதியில வெற்றி பெற்றாங்கன்னா அது நியாயமா நடந்திருக்கு. அதுவே பாஜக வெற்றி பெற்றாங்கன்னா அங்க நியாயம் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லா தொகுதிகளிலுமே செயல்முறை ஒன்றுதான், விதிகள் மாறது கிடையாது. ஆனா இங்க ராகுல் காந்தியுடைய தீர்ப்பு மட்டும்தான் மாறிட்டே இருக்கு. அதனாலதான் தேர்தல் ஆணையம் கூட ராகுல் காந்திக்கு சவால் விடுத்திருக்கு. உங்களுடைய குற்றச்சாட்டுகளை ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க உங்களால முடியும்னா எழுத்துப்பூர்வமா கோர்ட்ல கொண்டு போயிட்டு நீங்க மனு தாக்கல் செஞ்சு நீதிமன்றத்துல வாதாடலாம் அப்படின்ற மாதிரியான சவால் விடுத்திருக்கு. ஒருவேளை முறையான ஆதாரங்கள் இல்லாம ராகுல் காந்தி கோர்ட்டுக்கு போனார்னா ஆதாரம் இல்லாததுக்காகவே கோர்ட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு அபராதம் விதிக்கும். அதனால ராகுல் காந்தி இந்த மாதிரி பேரணிகள் மூலமாகவும் கலந்துரையாடல் மூலமாகவும் இந்த மாதிரி பிரஸ் மீட் மூலமாகவும் இப்படி பேசிட்டு வராரு, ஆதாரம் இல்லாம. இதெல்லாம் கைத்தட்டல்கள் மட்டும்தான் கொடுக்கும். கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா ஆதாரம் தேவைப்படும். ராகுல் காந்தி இத வெளிநாட்டு ஊடகங்களுக்கும் எடுத்துட்டு போயிருக்காரு. அந்த ஊடகங்கள் இத பரப்பிட்டும் வராங்க. பீகார், கேரளா, ஏன் ராகுல் காந்தியுடைய சொந்த தொகுதியான வயநாடு தொகுதியில கூட போலி வாக்காளர்கள் இருக்கிறதா ஆதாரப்பூர்வமா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. காங்கிரஸ் இத எதிர்க்கல. ஏன்னா காங்கிரசினுடைய சொந்த வாக்கு வங்கிக்கு இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் வரும்போது காங்கிரஸ் கட்டாயம் அதை எதிர்க்க மாட்டாங்க. இதை எல்லா இடத்துலையுமே அவங்க வெளிக்காட்டியிருக்காங்க. சிஏஏ போராட்டங்கள், விவசாயிகளுடைய போராட்டங்கள்னு இப்படி எல்லா போராட்டங்கள்லையும் ஜனநாயகத்தினுடைய மரணம் அப்படின்னு தான் அவங்களுடைய பிம்பம் இருக்குமே தவிர இதை எதிர்க்க மாட்டாங்க. இவங்களுடைய நோக்கம் நம்மளுடைய அமைப்பை சரி செய்யறது கிடையாது. அதுக்கு பதிலா மக்கள் அது மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை உடைக்கிறது தான். ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆயுதம் தான் நீதிமன்றம். ஆனா அந்த ஆயுதத்தை விடுத்துட்டு அவர் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஹேஷ்டேக்னு இந்த பக்கம் திரும்பி இருக்காரு. இறுதியா ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நினைவுல வச்சுக்கணும். ஜனநாயகம் அப்படின்றது வார்த்தைகளாலேயோ அல்லது தலைப்பு செய்திகளாலேயோ நிர்வகிக்கப்படுறது கிடையாது. அது வடிவமைக்கப்பட்டு வலுக்கப்படுது வாக்காளர்கள் தன்னுடைய வாக்கு செலுத்தும் போது. Subscribe to One India and never miss an update.